விளக்கம் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை குறள் எண் 318. தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். தன்னுயிர்க்கு இன்னாமை, தனக்கு, தன்னுயிர்க்குனா தனக்கு, இன்னாமைனா தீங்கு துன்பம் தருபவை, தான் அறிவான் தான் அறிந்ததை, என்களோ அப்படின்னா எதற்காகவோ. சரி, என்ன சொல்ல வர்றாங்க? தனக்கு துன்பம் தரும் என தான் அறிந்ததை எதற்காகவோ, என்ன எதற்காகவோ, மண்ணுயிர்க்கு இன்னா செயல், மற்ற உயிர்களுக்கு துன்பமாக தரக்கூடிய, உனக்கு துன்பமாக தரக்கூடியது என அறிந்தவற்றை மற்ற உயிர்களுக்கு அந்த துன்பச் செயலை செய்வது எதற்காகவோ அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க வினவிருக்காங்க. அதாவது என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு அது துன்பம்னு தெரிஞ்சிருது, அதை எதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறீங்க, எதற்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த குறள்ல இருந்து திருவள்ளுவர் அவங்க மாநிலர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா, உங்களுக்கு துன்பம் தரக்கூடியது என நீங்கள் அறிந்ததை மற்றவர்களுக்கு எதற்காக செய்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க நம்மளை பார்த்து இந்த மாதிரியான கொஷினை கேட்டிருக்காங்க இந்த குறள் மூலமாக. குறள் விளக்கம். தனக்கு துன்பம் என தான் அறிந்ததை மற்ற உயிர்களுக்கு செய்வது எதற்காகவோ. அதாவது திருவள்ளுவர் அவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்களோ அவர்களை பார்த்து இந்த மாதிரியான கேள்வியை கேட்டதாக நம்மங்க பொருள் எடுத்துக்கணும். அதை தான் நானுங்க குறள் விளக்கமாகவும் கொடுத்துருக்கேன். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.